ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிக்கும். இது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அது என்னென்னா ஐஸ்கிரீம். நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் ரொம்ப 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 ஈஸியானது, நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1 லிட்டர் ஆவின் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் ஃபேட் பால். இதில் தான் நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்து பாலை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். நான் வந்து ஆச்சி பாதாம் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அது முடிக்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 5-6 பாதாம் பருப்பு நான் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம கொஞ்சம் ரிச்சாக செய்கிற மாதிரி நம்ம செய்யலாம். இப்படி லைட்டாக அப்படி கலந்துக்கலாம். பால் வந்து நம்ம 1 லிட்டர் சேர்த்துருக்கோம். வந்து நம்ம 1/2 லிட்டர், அட்லீஸ்ட் 600 வந்து மில்லி லிட்டர்னாச்சும் பால் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பாலை காய்ச்சிக்கணும். பால் இன்னும் சூடாகட்டும். நான் இப்போ வீட்டில் இருக்கிறனால இதை வச்சு நம்ம ஒரு குல்ஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் செய்கிறேன். ரொம்ப ஈஸி தான். வீட்டில் நம்ம எல்லாருமே செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள். நம்ம இப்போ அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடணும். இப்போது அந்த கரண்டி வச்சு நல்லா அப்படி கலக்கிக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கெட்டியமாக இருக்கனால நல்லா தெரியுது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பால் சூப்பராக இருக்கலாம். நல்லா இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. பால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, முந்திரியும் பாதாமும், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போது நான் பாதாம் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்ஸ்டன்ட் ஆச்சி பாதாம் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம கலந்துக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா அப்படி கலந்துக்கலாம். நல்லா வந்து பால் வந்து சுண்டி வரணும் நம்மளுக்கு. இதில் நான் எந்த ஃப்ளேவரும் கலக்கலை. ஏன்னா பாதாம் பருப்புலேயே எல்லாம் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அதனால் நான் எதுவுமே நான் கலக்கலை. வேணா கொஞ்சோண்டு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஓரத்துலலாம் வரத ஏடெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலரு. நல்லா அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ எடுத்திருக்கேன். இதில் இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா கொஞ்சோண்டு பால். நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு நம்ம பாதாம் பால் மிக்ஸில் நம்ம கலந்துடலாம். இப்போது இது நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த பாலை வந்து நம்ம பாதாம் மிக்ஸோடு சேர்த்துடலாம். இது நல்லா வந்து ஒரு க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீம் வந்து.
இது மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆச்சு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பால் நல்லா சுண்ட காய்ச்சி வர்றதுக்கு நம்ம அது முடிக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம பால் வந்து சுண்ட அப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். பார்க்கவே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லெவலுக்கு தான் நம்மளுக்கு பால் வந்து ரெடியாக எடுத்து இப்படி இருக்கணும். இது கரெக்டான பதம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு நல்லா ஆறணும். பால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குல்ல அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் நான் மோல்டு வச்சுருக்கேன், குல்ஃபி ஐஸ்கிரீம் மோல்டு. அதில் வந்து இப்போ நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கே கொடுத்துருப்பாங்க ஐஸ்கிரீம் மோல்டுலேயே. இது மாதிரி நம்ம ஸ்டிக்குக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ மூடி டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கணும். நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரிட்ஜில் நேரடியாக வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 8 hours கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு ஐஸ்கிரீம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வச்சிடலாம். அப்போ இன்னொன்று ட்ரை பண்ணலாம். இன்னொன்று எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது ஐஸ்கிரீம். ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம். ஐயோ தண்ணி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் என் குழந்தைங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அடுத்தது வந்து நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நம்மளே வீட்டிலேயே செஞ்சுட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.